ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் இந்திரா காந்தி அம்மையாரை எதுக்காக கொலை செஞ்சாங்க, யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறேன். 1984 வருஷம் ஜூன் மாதம் இந்திரா காந்தி அம்மையார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுபடி இந்திய இராணுவத்தை அமிர்த்சர் கோல்டன் டெம்பிளுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க நடந்த பெரிய தாக்குதல்களுக்கு காரணமா சீக்கியர்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்படி கோவப்பட்ட சீக்கியர்கள்ல முக்கியமான 2 பேர் இந்திரா காந்தி அம்மையாருடைய பாதுகாப்பு படையில இருந்தாங்க. இந்த 2 பேர் 1984 வருஷம் அக்டோபர் 31 இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு கொண்டுட்டாங்க. இவங்க எதுக்காக சுட்டு கொண்டாங்க, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னா என்ன, இதை எதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் ஃபார்ம் பண்ணாங்க, இதை பத்தி இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலா சொல்றேங்க. 1975 80 வரைக்கும் காலிஸ்தான் போராளி குழு பெரிய அளவுல டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. யார் இந்த போராளி குழு அப்படின்னா, பஞ்சாபை தனியா ஒரு நாடா உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க. இந்துக்களுக்கும் தனியா ஒரு நாடு இருக்கு நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாமியர்களுக்கும் தனியா நிறைய நாடு இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கும் தனியா நிறைய நாடு இருக்கு. இதே மாதிரி சீக்கியர்களுக்குன்னு ஒரு நாடை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சு காலிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு இன்னைக்கு நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய பஞ்சாபை காலிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும் அப்படின்னு போராளிகளா மாறின ஒரு குழு தான் இந்த போராளி குழு. இந்த குழுவுடைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜர்னைல் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பிந்தரன் வாலே அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த குழுக்களுடைய தலைவரா இருந்திருக்கிறாங்க. இவங்க அன்னைக்கு இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு காலிஸ்தான் போராளி குழு உணர்வை ஊட்டி அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க. இவங்களை இந்த அளவுக்கு உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடைய உளவுத்துறைங்க. ISI அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவுத்துறை தான் இந்த அளவுக்கு இவங்களை பெருசா உருவாக்கிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு பெஸ்டான ஆர்மி ஸ்ட்ரக்சர்லாம் இல்லைங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. அப்போதான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வர்றோம். 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வர்றோம். ஒரு 30 வருஷம் தான் ஆயிருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்டால அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்மி எல்லாம் பில்ட் பண்ணி வைக்க முடியல. அதனால பாகிஸ்தான்ல இருந்து ரொம்ப ஈஸியா பஞ்சாப்க்கு பணம், ஆயுத பொருட்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் கடத்தி வந்துடுறாங்க. அன்னைக்கு பஞ்சாப்ல இருந்த இந்த போராளி குழு பாகிஸ்தான்ல இருந்து ரொம்ப ஈஸியா பினான்சியல் சப்போர்ட்டும் வெப்பன் சப்போர்ட்டும் வாங்கிக்கிறாங்க. பாகிஸ்தான்காரனுக்கு நம்ம எப்படியாவது உருப்படாம போயிருந்துங்க, அதான் அவனோட எண்ணம். அதனால அவன் என்ன பண்றான்னா, இந்த போராளிகளுக்கு தேவையான பணத்தையும் வெப்பன்ஸையும் கொடுக்குறான். இவங்க அதை வச்சு ஃபயரிங் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 1975 இருந்து 80 வரைக்கும் நல்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் 1980க்கு அப்புறம் ஒரு பெஸ்டான ட்ரெயின்டான ஆர்மி பர்சனல்ஸா மாறிடுறாங்க. நூற்றுக்கணக்கான வீரர்கள் இந்த போராளி குழுல இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் 1982 வருஷம் அமிர்த்சர் கோல்டன் டெம்பிள கேப்சர் பண்ணிட்டாங்க. அமிர்த்சர் கோல்டன் டெம்பிள்ல அக்கல் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங் எங்க இருக்குன்னா, கோல்டன் டெம்பிளுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கு. இந்த பில்டிங்கை கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த பில்டிங்ல இவங்களுடைய மொத்த ஆயுதத்தையும் வச்சிடறாங்க. ஆயுதம்னா சாதாரணமான ஆயுதம் கிடையாது. எப்படிப்பட்ட ஆயுதம் அப்படின்னா, LMG அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் மிஷின் கன்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ஸ், செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸ், இன்சாஸ் டைப் கன்ஸ், கிரானடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கையெறி குண்டுகள், சாண்ட்பேக் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் இந்த பர்டிகுலர் பில்டிங்குள்ள கொண்டு போய் லோட் பண்ணி வச்சிடறாங்க. LMG அப்படின்னா ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மிஷின் கன்ஸ் தான். ராக்கெட் லான்ச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் தான் ராக்கெட் லான்ச்சர்ஸ். செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸ், இன்சாஸ் டைப் கன்ஸ் அப்படின்னா ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின் கன்ஸ். கிரானடேஸ் அப்படின்னா கையெறி குண்டுகளுங்க. அவசர நேரத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கையெறி குண்டுகளையும் சேர்த்து வச்சிருக்காங்க. சாண்ட்பேக் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நிறைய மணல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மணல் மூட்டைகள் மேல போர்டை வச்சு ஃபயர் பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க. எதிர்க்க இருந்து யாராவது சுட்டாங்கன்னா இந்த மணல் மூட்டைகளை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பல வகைப்பட்ட பொருட்களும் இந்த பில்டிங்குள்ள வச்சு தந்துருக்காங்க. அக்கல் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பில்டிங்குள்ள இவங்களுடைய மொத்த வெப்பன்ஸையும் வச்சிடறாங்க. இந்த காலகட்டத்துல நூற்றுக்கணக்கான போராளிகள் இங்க குடியேறிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, பஞ்சாப் கவர்மெண்ட் அங்க இயங்கிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க. ஹிந்துஸ்க்கு ரொம்ப முக்கியமான டெம்பிள் அப்படின்னா வாரணாசி டெம்பிள். இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெம்பிள் அப்படின்னா மக்கா அல்லது மதினா. அந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லா சீக்கியர்களுக்கும் சீஃப் டெம்பிள் அப்படின்னா அது கோல்டன் டெம்பிள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள்ல அமிர்த்சர் கோல்டன் டெம்பிளும் ஒண்ணு. இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு கோவிலை போராளி குழு கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பஞ்சாப்ல பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருதுங்க. அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசாங்கத்தை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப முக்கியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விமர்சனம் செய்யறாங்க. போலீஸ் இவங்களை கண்ட்ரோல் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா முடியலங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லிடுறாங்க, எங்களால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. பஞ்சாப் போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கோல்டன் டெம்பிள் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காலிஸ்தான் போராளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களாலையும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க.
ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல நமக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்மி இறக்கிடுறாங்க. இந்த ஆர்மி 1984 வருஷம் ஜூன் 1 இவங்களுடைய ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷனுக்கு பேர் வச்சு இந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜூன் 1 கோல்டன் டெம்பிள சுத்தி வளைச்சிடுறாங்க. தொடர்ந்து 10 நாள் சண்டை நடக்குதுங்க. காலிஸ்தான் போராளிகளுக்கும் நம்மளுடைய இந்திய ராணுவத்துக்கும் தொடர்ந்து 10 நாள் சண்டை நடக்குது. இந்த சண்டையில பெரிய இழப்புகள் சீக்கியர்களுக்கு ஏற்படுதுங்க. ஆப்வியஸா சொல்ல போனா இந்த காலிஸ்தான் போராளிகள் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல ரொம்ப முக்கியமா உள்ளூர்ல கொள்ளையடிச்சு செல்வந்தர்களை மிரட்டி அவங்கள்ட்ட பணம் பறிச்சு இவங்க பெரிய ஆள் ஆயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போராளி குழு திடீர்னு ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டா என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாத்தையும் ஷீல்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதிர்க்க இருந்து இந்திய ராணுவம் சுடும்போது காலிஸ்தான் போராளிகள் தனக்கு முன்னாடி பொதுமக்களை வச்சிடறாங்க. சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல பஞ்சாப்ல இருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பலியடைறாங்க. ஜூன் 1 இருந்து ஜூன் 10 வரைக்கும் நடந்த இந்த ஒரு சண்டை ஆயிரக்கணக்கான உயிர்களை காவ வாங்கிருதுங்க. எத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான ரிப்போர்ட் கிடையாது. ஆனா 5000 பேத்துக்கு மேல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலா ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. நூற்றுக்கணக்கான காலிஸ்தான் போராளிகள் இறந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பொதுவான சீக்கியர்களுக்கு என்ன இழப்புன்னா பொதுமக்கள் 5000 பேத்துக்கு மேல இறந்து போயிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்க தங்களுடைய உயிரை விட அதிகமா மதிக்கிற கோல்டன் டெம்பிள்ல நிறைய பிராக்சர் ஏற்பட்டிருக்குங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா காலிஸ்தான் போராளிகள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்த அப்பேல்டெக்ட் பில்டிங் ரொம்ப மோசமா இடிபாடுகளுக்கு உள்ளாயிருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப தீவிரமா உலகத்துல உள்ள எல்லா சீக்கியர்களோட மனசையும் காயப்படுத்தின விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைப்ரரியில உள்ள நிறைய புத்தகங்கள் எரிஞ்சு போச்சுங்க. அவங்களுடைய மத வரலாறு, கலாச்சாரம், ரொம்ப முக்கியமா அந்த மதத்துல இருந்த குருமார்கள் எழுதின அவங்களுடைய கையெழுத்து பிரதிகள் எரிஞ்சு சாம்பலா போயிருச்சுங்க. இவங்க அதிகமா மதிக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்துல் கலாம் தன்னோட கையால ஒரு லெட்டர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு லெட்டர்ல அவருடைய கையெழுத்து இருக்கிறதுனால நாம எவ்வளவு பணம் கொடுத்து வேணாலும் அதை வாங்குறதுக்கு தயாரா இருப்போம். நாம இதுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதை விட 1000 மடங்கு அதிகமா சீக்கியர்கள் அவங்களுடைய மத குருமார்கள் எழுதின கையெழுத்து பிரதிகளை அதிகமா மதிக்கிறாங்க. இந்த ஒரு மேனுஸ்கிரிப்ட்ஸ் இரிஞ்சி சாம்பலா போயிருச்சு. அவங்க அதிகமா மதிச்சது அந்த லைப்ரரி தாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுடைய மத வரலாறு, கலாச்சாரம், மத குருமார்கள் எழுதின அவங்களுடைய கையெழுத்து பிரதிகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எரிஞ்சு போயிட்டதுனால உலகத்துல உள்ள எல்லா சீக்கியர்களும் கோபம் அடைஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்ட்டு 2 சீக்கியர்கள் திட்டமிடுறாங்க. இந்த அளவுக்கு கோல்டன் டெம்பிளுக்கு கலங்கம் வந்ததுக்கு யார் காரணம்? இந்திரா காந்தி அம்மையார். அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு 2 சீக்கியர்கள் முடிவு பண்றாங்க. இந்த அளவுக்கு கோல்டன் டெம்பிளுக்கு கலங்கம் வர்றதுக்கு யார் காரணம்? இந்திரா காந்தி அம்மையார் அமைச்ச ராணுவ படை. இந்த ராணுவ படை தான் இந்த அளவுக்கு கோல்டன் டெம்பிள சீர்குலைய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான சீக்கியர்கள் நம்பினாங்க. அப்படி நம்பின சீக்கியர்கள்ல 2 முக்கியமான சீக்கியர்கள் இந்திரா காந்தி அம்மையாருடைய பாதுகாப்பு படையில இருந்தாங்க. அவங்க தான் பியான் சிங், சத்வந்த் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சீக்கியர்கள். இவங்க இந்திரா காந்தி அம்மையாருடைய பாதுகாப்பு படையிலே இருந்தாங்க. எந்த இடத்துல சுட்டுக் கொள்றாங்கன்னா நியூ டெல்லியில பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல இவங்களுடைய வீடு இருக்குங்க. சாப்டார்ஜிங் ரோட்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய வீடு இருக்கு. இந்த வீட்டுல இந்திரா காந்தி அம்மையார் பின்னாடி இருக்கக்கூடிய கார்டன்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பாதுகாப்புல இருந்த இந்த 2 சீக்கியர்களும் இவங்களை சுட்டு கொண்டாடுறாங்க. பியான் சிங் சுட்ட உடனே இவரை பாதுகாப்புக்கு இருந்த மத்த ராணுவ வீரர்கள் சுட்டு கொண்டாடுறாங்க. சத்வந்த் சிங்கை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இவருக்கு கோர்ட் மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. இவங்களுடைய வீடு இன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய மெமோரியல் மியூசியம் இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த அம்மாவை எந்த இடத்துல சுட்டு கொண்டாங்களோ அந்த இடத்த ஒரு கண்ணாடி குடுவை போட்டு அரசாங்கம் பாதுகாத்துட்டு வச்சுட்டு வர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரு டவுட் வரும், யாரு இந்த பியான் சிங், சத்வந்த் சிங்? உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த சீக்கியர்களும் முடிவு செஞ்சு இவங்களை களத்துல இறக்குனாங்களா? ஆல்ரெடி இந்திரா காந்தி அம்மையாருடைய பாதுகாப்பு படையில 2 சீக்கியர்கள் இருக்காங்க. இவங்களை வச்சு இந்த அம்மையார எப்படியாவது கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எல்லா சீக்கியர்களும் முடிவு செஞ்சுட்டாங்களா? சோ ஒட்டுமொத்த சீக்கியர்களின் கோவத்தின் விளைவா இந்திரா காந்தி அம்மையார இந்த 2 சீக்கியர்களும் கொலை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய டிபேட்ல பேசியிருக்காங்க. பட் ஆக்சுவலா இந்த 2 சீக்கியர்களும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலிஸ்தான் கொள்கையில ஈர்க்கப்பட்டவர்களுங்க. பஞ்சாப்ல உள்ள எல்லா சீக்கியர்களுமே இந்திரா காந்தி அம்மையார இவங்க 2 பேரும் சுட்டு கொண்டது தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. லேட்டா தான் தெரிய வந்திருக்கு இந்த 2 சீக்கியர்களும் காலிஸ்தான் கொள்கையில ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு. இந்தியன் ஆர்மியால கோல்டன் டெம்பிள் அஃபெக்ட் ஆனதுனால கோவப்பட்டு இந்த 2 சீக்கியர்களும் இந்திரா காந்தி அம்மையார கொலை செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டெல்லி, ஹரியானா இந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பாலான சீக்கியர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள்.
என்ன காரணம் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார இவங்க தான் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிட்டாங்கங்க. பட் ஆக்சுவலா இந்திரா காந்தி அம்மையாருக்கும் இந்த சீக்கியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. உலகத்துல உள்ள எல்லா சீக்கியர்கள் பிளஸ் அதோட சேர்த்து நம்ம இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் இந்திரா காந்தி அம்மையார இந்த 2 சீக்கியர்களும் கொலை செஞ்சது தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ரீசன் என்னன்னா கோல்டன் டெம்பிள் இந்தியன் ஆர்மியில் அஃபெக்ட் ஆனதுனால இந்த 2 சீக்கியர்களும் இந்திரா காந்தி அம்மையார கொலை செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். 2வது காரணம் என்னன்னா இவங்க காலிஸ்தான் கொள்கையில ஈர்க்கப்பட்டவர்கள். இந்த 2 சீக்கியர்களும் காலிஸ்தான் கொள்கையில ஈர்க்கப்பட்டவர்கள். இதுதாங்க ஆக்சுவல் ரீசன். ஸோ ஃபைனலா இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்திரா காந்தி அம்மையார் தாங்க. 1971ல பாகிஸ்தான் கூட பெரிய சண்டையை போட்டு பங்களாதேஷை பிரிச்சு கொடுத்தாங்க. பங்களாதேஷ்ல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எங்க ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய வளங்களை வச்சு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ராவின்ஸை நல்லா வளர்க்குறாங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உருது மொழி பேசுறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு பெங்காலி மொழி பேசுற எங்களை மட்டம் தட்டி வைக்கிறாங்க. வருமானம் அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது யாருன்னா பெங்காலி மொழி பேசக்கூடிய நாங்க தான் அதிகமா வருமானம் சம்பாரிச்சு கொடுக்குறோம். இந்த உருது மொழி பேசக்கூடியவங்க எங்களுடைய வளத்தை சுரண்டுறது இல்லாம எங்களை மட்டத்தட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையில பங்களாதேஷ 1971 வருஷம் இந்திரா காந்தி அம்மையார் தான் பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அம்மா நிறைய சாதனைகள் செஞ்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க முக்கியமான சாதனை அப்படின்னா இதை சொல்லலாங்க. இந்த அம்மையாரை சுட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே வருத்தமா தான் இருக்குது. இன்னொரு முறை இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a great life.